விஜய் டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/7/2024 ஆனி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கை கொடுக்கக்கூடிய நாள். ஆனி மாதத்திலே நாங்கள் ரிஜிஸ்டர் வச்சு கொள்ளலாம் என்றால் அதெல்லாம் உங்களுடைய விஷயம். ஆனால் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்கும். பணவரவுக்கு உண்டான சந்தோஷம் ஏற்படும். அட்வான்ஸ் கொடுக்கறதோ அட்வான்ஸ் வாங்குறதோ ஏற்படலாம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்வீர்கள். பயணங்கள் காணப்படும். அது சந்தோஷ பயணங்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிடும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். செலவுகள் அதிகமாகும். கிரெடிட் கார்டெலாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிங்க. உங்கள் தேவையான செலவுனா பண்ணிடுங்க. ஊராமுட்டு செலவுக்கு போட்டு தேய்ச்சிட்டு அப்புறமா புலம்பாதி. தொழில் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். புது கௌரவம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் ரிஷபத்திற்கு கிடைக்கும். பிள்ளைகள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் தைரியமாக செய்யுங்க. துணை அல்லது துணைவியாருடன் இருந்த கசப்பு நீங்கும். விரயம் காட்டுறதுனால விஷால். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பண வரவு ஏற்படும். எங்கேயோ ஏற்கனவே முதலீடு செய்து வராமல் இருந்திருக்கும் ஷேர் கீர், அதெல்லாம் ரெக்டிஃபை ஆகும். தாய் வழி வரவு தந்தை வழி வரவு மேன்மை அடையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வேலையில் டென்ஷன் இருந்துதான் இருக்கும் பிரதர், ஒன்றுமே செய்ய முடியாது. வேலையில் அந்த கரெக்ட் டைம் ஃபாலோ பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், குடும்ப விஷயம் அனுகூலம். ஆனால் குடும்பத்தில் யாராவது சண்டை வரணும்னு ஒரு பத்தி குச்சி போட்டிருப்பாங்க, அதுவே அணிஞ்சிரும். நீங்கள் அதை ஊதி பெருசாக்கிடாது. தைரியமாக முன்னேக்கி செல்லக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம் இன்னைக்கு நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா சரி வராது. டக்குன்னு எடுங்க, செம்மையாக இருக்கும். கடகராசினா சந்திரன் ஆட்சி யோசிச்சுக்கினே இருப்பீங்க. அது இன்னைக்கு வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். அப்பா அம்மா விஷயத்தில் அனுகூலம். அப்பா அம்மாவுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் முடிவுக்கு வருமா. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடை நீங்கும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் எதிர்பார்த்தா கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கக்கூடிய நாள். அண்டை அயலார் வீடு விஷயம், புது அறிமுகம், பயணங்கள் சமயத்தில் யாராவது பேசுறச்ச உஷார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? கன்னி. தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். தொழிலையோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ நல்லா இருக்கு. ஆனால் கோபத்தில் நீங்களே போட்டு ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடுவீங்க. ஏன்னா நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ கோபமாக பேசுவீங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட கூட யாரோ ஏதாவது கடைக்கார பையனை போட்டு திடீர்னு கத்துவீங்க. அவன் வேலையே போனாலும் உங்களை விட மாட்டான். கஸ்டமரே போனாலும் அவன் உங்களை பிடிப்பான். இன்னைக்கு வார்த்தையில் கோபப்பட்டீங்கன்னா சிக்கல் சிதம்பரம் உங்களுக்கு தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொறுமையாக பேசுங்க. ரத்தபந்த உறவுகளோட மனஸ்தாபம் இருந்தால் பேசி தீர்த்துக்குங்க. தெய்வீக வழிபாடு அதிக நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் ஏதாவது பயணங்கள் போனால் அதை தடுக்காதீங்க. என்னை விட்டுட்டு போகிறேன்னு குறை சொல்லாதீங்க. எந்த பயணத்துக்கும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். எதிரிகள் விஷயத்தில் நல்ல முடிவு எடுப்பீங்க. ஒன்று சமாதானமாக போகிறதா, இல்லை கேஸு கோர்ட்டு ஏதாவது போலீஸுன்னு போகிறதா. உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருப்பீங்க. அது கொஞ்சம் இந்த ஆனி மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் தான் அடக்கி போகணும். நான் அடங்கலாம் மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னா மாட்டிக்கிங்க. நல்ல விஷயம் அனுகூலம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. பிள்ளைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. உங்கள் பிள்ளைங்களை பற்றி மற்றவங்ககிட்டயோ உறவினர்கிட்டயோ தப்பாக பேசாதீங்க. பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தாலும் பொறுமையாக அவங்க கூட போய் உட்கார்ந்து நல்ல தோழனாக தோழியாக பேசுங்க, சால்வ் ஆகிடும். சுபவிரிய பிராப்தம் இருக்குது சார். வீட்டுக்கு தேவையான பொருள், குடும்பத்துக்கு தேவையான பொருள், நகை வாங்கிறது, முதலீடு பண்ணுறதெல்லாம் தைரியமாக செய்யுங்க. அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். புரியுதா? தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். இரத்த பந்த உறவுகளோட வாக்குவாதமே கூடாது. சாதாரண சளின்னு கூட அலட்சியப்படுத்துறது கூடாது. இன்னைக்கு வக்கர சனி இருக்கு. வண்டியில் வித்த காட்டுறது, அதில் கூர்மையான ஆயுதத்தை சேவ் பண்ணுறதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தைரியம், தன்னம்பிக்கை, எதிரிகளை ஜெயிப்பது, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வருவது, படைப்பாளிகளுக்கு, கலைத்துறையினர்களுக்கு, சினிமா துறையினர்களுக்கு, ஆன்மீக துறையினர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் டப்புன்னு முன்னேறி போயினே இருப்பீங்க. அதிலெல்லாம் குறையே கிடையாது. இந்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கொஞ்சம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அற்புதமான முன்னேற்றம், ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். புதிய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சக்சஸ் ஆகும். 7.5 சனியாக இருந்தாலும் சமாளிக்கலான்னு நம்பிக்கை வரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பதனால் ஞான மார்க்கம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். வார்த்தை இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் பிரதர். எனக்கு லேடிஸ் இல்லையா? சரி சிஸ்டர். சின்ன கோபதாபம் கூட சிக்கலாயிடும். புதிய மனிதர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். லாபம் ஏற்படக்கூடிய நாள். மண் விற்பது, வாங்குவது, நிலம் விற்பது, வீடு விற்பது, வாங்குவது எல்லாம் நல்லது நடக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைனாலும் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுங்க. அவங்களே விட்டுட்டு போனாலும் இன்றைக்கே முடிக்கணும்னு கத்தாதீங்க. குடும்ப விஷயத்தில் மன அழுத்தம் காணப்படும். அதை நெக்லெக்ட் செய்து விட்டு போகிறது நன்மை. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கான பலன்லாம் பார்த்திருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன கேள்விக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரேம் புழுதி வாக்கத்திலிருந்து கேட்டிருக்காரு. இது நிறைய பேர் கேட்ட விஷயம்தான். எலுமிச்சை பழத்தை கடவுளுக்கு மாலையாக போடுவது சரியா? பலன் தருமா? எலுமிச்சை என்பது ராஜக்கனி. ராஜக்கனி என்பது எப்பொழுதும் உதிரியாக தான் கொடுக்கணும். மாலையாக கொடுத்துட்டாவே முடிஞ்சு போச்சு கதை. அது செத்தக்கனி. எலுமிச்சை பழம் வச்சிங்கன்னா எத்தனை நாள் வேணுமா வச்சுக்கலாம். அதில் ஒரு ஓட்டை போட்டால் அது எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும்? இந்த நேயர்கள் இனிமேல் எலுமிச்சை பழம் கொடுத்தா ஒத்தப்படையில் கொடுங்க. 1, 3, 5, 7 அப்படி கொடுங்க. 108 கூட கொடுங்க. உதிரியாக கொடுங்க. அது பக்தர்களுக்கு போக போக உங்களுக்கு ஆசீர்வாதம்.